ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபேலேபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பிசிபேலேபாத் பவுடர் வீட்டிலையே அரைச்சிக்கிறோம். அதுக்கு வந்துட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு கொண்ட கடலை, பாசிப்பயிறு, ஜீரகம், தனியா இதெல்லாம் நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றாமையே ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுன்னு எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் பிசிபேலேபாத் பவுடர். இதுக்கு ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது கூட பூந்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் துவரம்பருப்பு போட்டுட்டு அது கூடவே கேரட், பீன்ஸ், அப்புறம் பீட்ரூட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பும் காய்கறியும் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள். இது வந்துட்டு வீட்டில் பண்ண பிசிபேலேபாத் பவுடர். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறமா கடைசியாக சேர்க்குறதுக்கு கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுன்னே வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கூடவே வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளும் உப்பும் ஆட் பண்ணினா சீக்கிரமாக வதங்கும். இது நல்லா வதங்கணும். வதங்குறப்போ வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா தொக்கு மாதிரி ஆகணுங்க, நல்லா அந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பு காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறணும். அப்புறமா இது கூடவே நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இது வந்துட்டு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறிட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துருக்கோம். ஏன்னா பிசிபேலேபாத் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் பிசிபேலேபாத் பவுடரை தண்ணியில் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். அது கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அவ்வளோதான். இது கெட்டியானதுன்னே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது கூட பூந்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. சுவையான பிசிபேலேபாத் ரெடி.